ஆமென். அல்லேலூயா. ஆமென். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நரகவாசிகள் சொல்லுவது இல்லை. அதில் வாசமா இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஆரோக்கியமாக இருப்பது, வியாதி இல்லாம இருப்பது. அது ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதத்துல நீங்க அப்படி நினைங்க, உங்களுக்குள்ள வியாதிகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு வியாதிகள் நீக்கப்பட்டிருக்கிறது எதனால உங்களுக்கு நீக்கப்பட்டிருக்கும்? உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நரகவாசிகள் சொல்லுவது இல்லை. அதில் வாசமா இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்ப வியாதி எதனால் வருகிறது? அக்கிரமத்தினால். அல்லேலூயா. அக்கிரம செய்கைகளால் வியாதி மட்டும் வருவதில்லை. அந்த அக்கிரம செயல்கள் என்ன செய்யணும்? தேவனை விட்டு தூரப்படுத்துறோம், பரலோகத்துக்கே போக விடாம பண்ணிடும். அது என்ன செய்யணும்? அக்கிரம செயல். அல்லேலூயா. இந்த அக்கிரம செயல்ங்கிறத நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன்னா இயேசு அநேக இடத்துல சொல்றார். ஒருவர் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோமே, உமது நாமத்தினால் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோமே அப்படின்னு சொல்லும் பொழுது அக்கிரம செயல்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. அப்ப அவர்கள் ஏதோ செயல்பாடுகள் செய்திருக்கிறாங்க, ஆனால் அந்த செயல்பாடுகள் நிமித்தமாக அந்த வரங்கள் செயல்பட்டிருக்கிறது. அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தால் பிசாசுகளை துரத்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்றார், நல்லவர்களே அப்படின்னு சொல்ற, வாருங்கள் எங்கள் பிள்ளைகளே பிதாவின் வீட்டிலிருந்து தங்குங்கள் என்று அவர் சொல்லல. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுகளை துரத்திருக்காங்க. யார் நிமித்தம் துரத்திருக்காங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் துரத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் எல்லாமே செய்திருக்கிறாங்க. அப்போ அவர்களை பார்த்து அக்கிரமம் இங்கே சொல்லப்படுது. வியாதிப்பட்டிருக்கிறது என்று நரகவாசிகள் சொல்வது, அதில் வாசமா இருக்கிற ஜனத்தில் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அக்கிரம செயல்பாடுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க எல்லாரும் இப்ப நீங்க ஒரு நல்ல படிக்கிறதுல டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு அந்த கேள்வியில உள்ள விட தெரியாது, ஆனா வேற கேள்வியில நான் படிச்சிருப்பேன். அதாவது கொஞ்சம் நான் படிச்சிருப்பேன். நான் நினைச்சிட்டு இருப்பேன், டீச்சர் நமக்கு இந்த கேள்வி கேட்பாங்க நினைச்சிட்டு இருப்பேன். இந்த கேள்வி மட்டும் கேட்டா நம்ம எதெல்லாம் கரெக்டா சொல்லிடலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு வாத்தியாரு இன்னைக்கு கரெக்டா இருந்தாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்பாரு, இல்ல லாஸ்ட்ல இருந்து கேட்பாரு, இல்ல முட்டுல இருந்து கேட்பாரு. அப்ப நாங்க படிக்காதவங்க கடைசியில இருந்தா நாங்க கணக்கு பண்ணோம். ஒரு கேள்வி இங்க வரும், ரெண்டாவது கேள்வி இங்க வரும், மூணாவது கேள்வி அப்புறம் இதை படிச்சுக்கொள்ளணும் அப்படி இருக்கும். அப்ப திடீர்னு நம்ம மாத்தி கேட்டாங்களே, அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடும்? ஏன்னா இங்க கேட்கறது இங்க கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, எனக்கு அந்த கேள்வி தெரியல. இப்ப எனக்கு வேற கேள்வி தெரியுது, வேற கேள்விக்கு பதில் தெரியுது. அவர் சொன்ன கேள்வியே நான் பதில் சொல்லாம வேற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது பேர் என்னது? அக்கிரம செயல். அல்லேலூயா. ஏன்னா சொன்ன கேள்வி வேற, பதில் சொன்ன பதில் வேற. இது என்னன்னா, நீங்க செஞ்சிருக்கீங்க, நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா சொன்னதை படிக்கல. அல்லேலூயா. இப்போ நீங்க 12 படிச்சிருக்கீங்க, 10ல நல்லா படிச்சிருக்கீங்க, 12ல விடைகள் வருது. நீங்க 10ஆம் கிளாஸ்ல உள்ள பாடத்தை 12ல உங்களுக்கு தெரியல, 10ஆம் கிளாஸ்ல உள்ள பாடத்தை நீங்க அதுல எழுதுறீங்கன்னா அது என்ன செயல்? அக்கிரமத்தின் செயல். ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, 10ல படிச்சிருக்கீங்க, 10ல உங்களுக்கு அது பாஸ். ஆனா 12ல 10க்குள்ளது ஃபெயில். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த அக்கிரம செயல் ஏன்னா அந்த அக்கிரம செயல்களால தான் வியாதிகள் வருகிறது. இந்த அக்கிரமத்தின் செயல்களால் தான் தரித்திரம் வருகிறது. இந்த அக்கிரமத்தின் செயல்களால் தான் மரணம் வருகிறது. அல்லேலூயா. இது எல்லாம் இந்த அக்கிரமத்தின் செயல் யாருக்குள்ள வரும் அப்படின்னா தேவனை அறிந்த ஜனங்களுக்கு தான். அல்லேலூயா. இந்த தேவனை அறியாதவர்களை துன்மார்க்கர் என்று சொல்லுவார்கள். தேவனை அறியாதவர்கள் துன்மார்க்கர்கள். ஏன்னா அவர்கள் தேவனை அறியவே இல்லை, அவங்க பாவ சந்ததி தான். ஆனா தேவனை அறிந்தவர்களை தான் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்படும். துன்மார்க்கர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. துன்மார்க்கர்கள் தேவனை அறிந்திருக்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர்கள் அறிந்திருப்பார்கள், ஆனால் அவர் சொன்னபடி செய்ய மாட்டார்கள். அவர்
எல்லாம் செஞ்சீங்கன்னா அது வந்து தவறுல தான் வரும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவம் இன்னைக்கு இந்த வியாதிப்படுகிறது இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன இந்த அக்கிரம செயல் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த உடன்படிக்கை புது உடன்படிக்கை அப்படிதான். இந்த காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். கிருபையின் காலம்னா இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம் செய்து முடித்திருக்கிற காலம். இந்த காலத்துல நான் வேற காலத்துல உள்ளதை நான் செய்யறேன்னு அது என்ன செயல்? அக்கிரம செயல். அல்லேலூயா. இப்போ தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு உடன்படிக்கையின் படிதான் ஜனங்களை செய்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு உடன்படிக்கையின் படிதான் மனிதர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையின் படிதான் அவங்களை என்ன செய்றாரு, நடத்துகிறார். நியாயப்பிரமாணத்தில் சில கட்டளைகளை கொடுத்தார். இதன்படிலாம் நீ செய் அப்படின்னார். அதையெல்லாம் செய்தார்கள். அவர்கள் பிழைத்தார்கள். அவர் சொன்னதெல்லாம் நம்ம நல்லவர்கள் பிழைத்தார்கள். அது நியாயப்பிரமாணத்துக்கு கரெக்ட். இப்போ இங்க கிருபை பிரமாணத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு சட்ட திட்டத்துக்கு ஒரு பலி இயேசு இந்த பூமியில செலுத்திட்டார். இப்போ நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி தான் நான் தேவனுக்கு நடப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா என்ன செயல்? அக்கிரமத்தின் செயல். அல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை தான் நடக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கட்டளையின்படிலாம் தெளிவா நடக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நியாயப்பிரமாணம் அந்த காலத்துக்கு 100% கரெக்ட். ஆனா இந்த காலத்துக்கு அந்த நியாயப்பிரமாணத்துக்கான பலி ஒன்று செலுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்துல இல்லைன்னு வேற பிரமாணத்துல இருக்கீங்க. இந்த வேற பிரமாணத்துக்கு வந்ததுக்கு பிறகு நான் நியாயப்பிரமாணத்தின்படி தான் தேவனை தேடுவேன்னு சொல்லுவீங்கன்னா அந்த செயல் தான் என்ன செயல்? அக்கிரமத்தின் செயல். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர்கள் பிழைத்திருந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்த பொழுது அவர்கள் பிழைத்திருந்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லி இருந்தார். அதை செய்த பொழுது அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அதை மீறின பொழுது அவர்களுக்கு பாவம் வந்தது. அல்லேலூயா. அழிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு தேவன் இந்த புதிய பிரமாணத்தில் என்னத்தை சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்கிறவன் தான் இந்த புதிய பிரமாணத்தில் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த புதிய பிரமாணத்தில் என்ன சொல்லுகிறார்னா இவரை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேரோ இயேசு கிறிஸ்து தான் அவருடைய பாவத்துக்காக சுமந்து தீர்த்தார் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருதயத்தில் நீதி உண்டாகிறது. அல்லேலூயா. ஆனா நியாயப்பிரமாணத்தில் விசுவாசித்தால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்த வேண்டும். ஆமென். இப்போ நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்ததனால் அதனால் உண்டாகிற நீதினால் நீ நீதியிலே நடப்பாய். உன் இருதயத்தில் நீதி உண்டாகும். உன் நீதி உண்டாகும் பொழுது அந்த ஒரு மனுஷனுக்கு பாவம் உண்டாகும் பொழுது அவன் அக்கிரம செயல் செய்தான் பாத்தீங்களா, அதே போல நீதி உண்டாகும் பொழுது அவன் நல்ல காரியங்களை செய்வான். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்றாரு வியாதிப்பட்டிருக்கிற நரகவாசிகள் சொல்வது